ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1 சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 9 20 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 11வது வசனம். அவர் பொருத்தனை செய்து கொண்டு வேண்டியது, படைகளின் ஆண்டவரே, நீர் மடியானாகிய துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண்மகன் தருவீரானால் அவனை வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமையில் சவர கத்திப்படாது. ஆண்டவருக்குள் நேர்ந்து கொள்ளுகிறார். அர்ப்பணமா இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்புவிடார். அவளுக்கே குழந்தை இல்லை, சொல்லுகிறார் தனக்கு கிடைக்கும் குழந்தை நான் உனக்கு முழுமையாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிதான் சொல்லி அவர் மன்றாடுகிறாள். அவருடைய ஜெபம் அவ்வளவு உருக்கமாக ஜெபிக்கிறார். ஏலி குருவே குடித்துட்டு வந்து இப்படி ஜெபிக்கிறார் என்று நினைக்கிறார். பட் அவர் சொல்லுவார், இதோ கடவுளுக்கு முழுமையாக நான் கடவுளோடு பேசினேன், என்னுடைய பாரத்தை பேசினேன். அதில் மிகச்சிறப்பாக 18வது வசனம் இறுதி வசனம் சொல்லுகிறது, அதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவே இல்லை. முதல்ல வாடி இருந்துச்சு. கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும். நமக்கு இல்லை என்றாலும் கூட கடவுளுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது, எந்த ஒரு காரியத்தை நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் இந்த பாக்கியத்தை கொடுப்பார். அவருக்கு மீண்டும் 6 குழந்தைகள் கிடைத்திருக்கிறார். ஒரு குழந்தையை கொடுத்து 6 குழந்தையை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம், இப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், இதோ அதை சொன்னபடி இதோ அவன் மீது சவரக்கத்தி படாது. அதாவது நாசரீனாக உனக்கு அர்ப்பணிக்கிறேன், அதான் அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். மது அருந்துவதில்லை, நாசரீனாக ஒப்பு கொடுக்கப்படும். தான் அந்த நிலையில் இருப்பதை அவள் ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்மையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இயலாமையிலும் வெறுமையிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நிறைவளித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம் தந்தையை தொடர்ந்து காத்தல் நல்ல தகப்பனே. ஆம்.